எல்லாரையும் மதிச்சு நடக்கிறது, மற்றவங்க உணர்வுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் இடைவெளி என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களோட எளிமையாக ரொம்ப பழகக்கூடியவங்க. சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, பணக்கார இந்த வித்தியாசம் எல்லாமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க நினைக்கிறதையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உண்டுங்க. தெய்வ பக்திங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசிக்காரங்க காற்று ராசி, காற்று தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மனசு எப்போதுமே கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் காற்ற மாதிரி எல்லார்கிட்டையும் கலந்து இனிமையாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. தோற்றத்துலையுமே கொஞ்சம் அழகுங்க. இவங்க கவர்ச்சி நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக எதிர்ப்பாலனை தவிர ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். நட விட பாவனைகளில் ஒரு வசீகர தன்மை உங்களுக்கு கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாங்க. உதவக்கூடிய கரங்களுக்கு சொந்தக்காரங்க. மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ போனோம், சாப்பிட்டோமோ, மொய் வந்தோமா, செஞ்சோமோலாம் இருக்கிறதில்ல. இங்கே எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு நல்லதை செஞ்சுட்டு வரக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சிறப்பான பேச்சு திறமைக்கு சொந்தக்காரங்க. சமரசம் செய்யறதுல கெட்டிக்காரங்க. தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் சில காலமாகவே நிறைய பாதிப்புகள் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். கிரக அமைப்பு ஒரு வகையில் காரணமாக இருந்தாலுமே கண்திஷ்டி பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த வகையில் கண்திஷ்டி பாதிப்பை நீக்கக்கூடிய பரிகார முறைகள் என்னென்னங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். முதலாவதாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரம் தாங்க. எந்த பாதிப்புமே இல்லை. திட்டங்கள் சரியாக இருந்தால், முயற்சிகள் சரியாக அமைஞ்சா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு லாபாதிபதி உச்ச சூரியனுடைய பார்வை இருக்கிறதால மனசில் ஒரு மனபலம், தைரியம் இது எல்லாமே கிடைக்கும். வீர தீர செயல்கள் எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அதுவுமே நடக்கும். அடிப்படை தேவைக்கு திணறி இருக்கக்கூடியவங்க கூட சலரமாக பணப்பழக்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம். புதுசாக தொழில் வாய்ப்பு கதவு தட்டுன்னு சொல்லலாம். வியாபாரம் பெருகி வரும். இது வரைக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு ஏங்கி தவிச்சவங்களுக்கு எல்லாமே நல்ல வர்ணம் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட விரைவிலேயே மலையில சுத்தம் கேட்கக்கூடிய நேரமாக அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு எந்த முயற்சி கொடுத்தாலுமே ஒரு குழந்தை செல்வம் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் செயற்கை முறையில் நீங்கள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே அதுவுமே வெற்றியடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்துமே நீங்கள் கற்பரச்சாம்பிகை கோவிலில் மனதார நெய்தியை பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்கள். குழந்தையை பாக்கிங்கிறது வெகு விரைவில் தித்திக்கும். இந்த கோவிலில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நெய் தீப பரிகாரம் தான். நெய் தீபத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு விரைவிலேயே வீட்டில் வாரிசு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதுசாக தொழில் வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் பெருகும். அண்டை அயலாரோட பக்கத்து நிலத்துக்காரோட ஏற்பட்ட இந்த தகராறு எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆன்லைன் தொழில் மூலமாகவும் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இனி வளர இருக்குது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே விளைச்சல் வருமானம் சிறப்பாக இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கட்டுமானத்துறை, இந்த கட்டுமான பொருள் விற்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய நேரம் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அவசரப்படாமல், குழப்பிக்காமல், நிதானமாக சிந்தித்து செயல்பட்டாவே பல பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க. ஏற்ற இருக்குங்க இந்த நேரம் உண்டு தான். ஆனால் மனசில் ஒரு மனோபலம் இருந்துட்டா எதையுமே சமாளித்து வெற்றி வாகை சூடிடுவீங்க. பெண்களாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நாட்களை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் துலாம் ராசி அன்பர்கள், அதுவுமே பெண்கள் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தனை உண்டாகும். எந்த நேரத்தில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு சிந்தனை உண்டாகும். அதனால் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலுமே அது நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்கார பெண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க, தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. நிச்சயமாக ஆண்டவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாவே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே சமயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 3வது நம்பரை நம்பிடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களாவே கையெடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான். அதே மாதிரி உடனடியாக எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷர்கள் யாருமே இல்லைங்கிறத உண்மை. வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். மனசில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் கைவிடாமல் நீங்கள் இந்த நேரம் செயல்பட்டு வந்தாலே துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. அதே மாதிரி இந்த பகை கிரகம் சொல்லக்கூடிய குரு சுக்கிர பரிவர்த்தனை, அதுவுமே 6, 8 வீடுகளில் பரிவர்த்தனை நடக்கிறதால
நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச பல காரியங்கிறது ஒரு வியக்கத்தக்க வகையில் நீ நடந்து முடியும். இருக்கிற இடத்துல இருந்தே நிறைய மாற்றத்தை நீங்கள் இந்த நேரம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குருவோட பார்வை தன குடும்ப ராசியில் விழுறதால, சுகர் ராசியில் விழுறதால தலைக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தலைப்பாகையோடு போச்சுங்கிற கணக்கு தான். முன்னாடி செஞ்ச பல விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் யோசித்து பார்த்து எந்த விஷயத்தில் தப்பு செஞ்சோம், எந்த விஷயத்தில் சரியாக செயல்படணும், இது எல்லாமே நீங்கள் திட்டம் வகுத்தாலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமைங்கிறது இருக்காது. எதுலேயுமே ஒரு அவசரத்தன்மையாக தான் இருப்பீங்க. அதை மட்டும் இந்த நேரம் கட்டுப்படுத்த பாருங்கள். குடும்பத்தில் அமைதி, குழப்பம் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து தான் போகும். எதுலேயுமே கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி நீங்கள் போய் வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு இனிப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கனாலே பெரும்பாலும் பிரச்சனைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னா கண் திஷ்டி பாதிப்பு ஒரு வகையில் இருக்கலாம்னு சொல்லலாங்க. அப்படி உங்களுக்கு கண் திஷ்டி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி உணரணும்னா, திஷ்டிப்பட்டவங்க உடலில் கொஞ்சம் அசதி இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு சோம்பலான உணர்வு அடிக்கடி கொட்டாவி வருது. எந்த வேலையிலையும் மனசு ஈடுபடாது. சில நேரம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, தடை, சோகம், நஷ்டம், உங்கள் கை காசை நீங்கள் போட்டு இழக்கிற மாதிரி ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாத பிரச்சனை, சந்தேகம், உறவினர் வகையில் பகை, சுப நிகழ்ச்சி ஏற்படுத்தணும்னு நினச்சா அதில் ஒரு தடை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, சாப்பிட பிடிக்காமல் போகிறது, எல்லாருக்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விடுகிறது, இந்த கெட்ட கனவு, தூக்கமின்மை, இந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. இப்படி இருந்தாலே கண் திஷ்டி பாதிப்பு, கிரகங்கள் சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலுமே கண் திஷ்டி பாதிப்பு ஒரு வகையில் தான். ஏன்னா இது ஒரு வகையான ஆறா. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல எண்ணங்களோட யாருமே இருக்கிறதில்ல. அது சில நேரம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யுது. அந்த வகையில் கண் திஷ்டி கழிக்கலாங்க. கண் திஷ்டி கழிக்கணும்னா அந்தி சாயிற நேரம் தான் சரியான நேரம். திஷ்டி கழிக்கிறவங்க திஷ்டி சுத்திக்கிறவங்களை விட வயசில் மூத்தவங்களா இருக்கிறது நல்லது. திஷ்டி கழிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை பொழுதுல நீங்கள் கிழக்கு திசை நோக்கி நிற்கணுங்க. தனியாகவோ கூட்டமாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் திஷ்டி கழிச்சிக்கலாம். ஆனால் கூட்டத்தில் நிற்கிறவங்க பாதி பேர் ஒருத்தருக்கும் மீதி பேருக்கு இன்னொருத்தருக்கும் இப்படி சுற்றக்கூடாது. திஷ்டி சுற்றக்கூடியவங்க ஒரு நபராக தான் இருக்கணும். எத்தனை பேருக்குனாலும் சரி நீங்கள் மொத்தமாக திஷ்டி கழிக்கலாங்க. அதே மாதிரி இந்த தெருமண்ணை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக இந்த வரமிளகாய், இந்த உப்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து திஷ்டி சுற்றிட்டு நீங்கள் எரியக்கூடிய விறகு அடுப்பில் போட்டாலுமே திஷ்டி கழியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாசலில் வீட்டுக்கு வரக்கூடியவங்க கண்ணில் படுற மாதிரி பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க விடணும். பூக்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த திஷ்டியை கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. வீட்டு வாசலில் செடி வைக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த அலங்கார செடி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரோஜா செடியை வச்சு வளர்த்த பாருங்கள். ஏன்னா ரோஜா செடியில் முள் இருக்கும். முள் செடி பொறுத்த வரைக்குமே இந்த திஷ்டி போக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயங்க. அதே மாதிரி வரக்கூடியவங்க பார்வை எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. அதனால் வரக்கூடிய யாராக இருந்தாலுமே இந்த சீரகம் கலந்த கருப்பட்டி பானத்தை தயார் பண்ணி தர்றது ஒரு நல்ல பலனை தரும். இது எல்லாமே செய்ய முடியலனா கூட ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயந்தான் வாழைக்கண்ணு நீங்கள் வீட்டில் வளர்த்துறதால நிச்சயம் நல்ல மாற்றங்க. ஒட்டுமொத்தமான பார்வையும் சிந்தனையும் திசை திருப்பக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கண்ணு தாங்க. வாழைக்கண்ணு பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு வினாடியும் துளிர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த திஷ்டி இருக்குதோ அது எல்லாமே கலைக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது இந்த வாழைக்கண்ணுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் வாழைக்கண்ணை வீட்டில் வச்சு வளர்க்க பாருங்கள். இதனால் துலாம் ராசி அன்றவர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து சூரியனுடைய நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் பகவான் தொட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி தருவார். கேட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலில் ஏற்றத்தை கொண்டு வந்து தரும். புதிய கடைகள் திறக்கக்கூடிய நேரம், வியாபாரத்துக்கு தேவையான உதவி கிடைக்கக்கூடிய நேரம், உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கக்கூடிய நேரம், சகோதரி வகையில் கொஞ்சம் செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். விரைவிலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். விரோதிகள் எல்லாமே வேரோடு அழிய போகிறாங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே முழு ஈடுபாட்டோட உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக எடுத்துட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி சுக்கர பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே விரைவிலேயே வீட்டில் மங்கள காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த தாய் மாமா வீட்டு பிரச்சனையில் இந்த நேரம் தலையிடாதீங்க. தாயார் வகையிலுமே சில சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் உறவினர் வகையில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் பிடிவாதத்தை விட்டு கொடுங்க. மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. எதுலையுமே எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பழகக்கூடியவங்க யாருமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் எதிர்பாலினத்தவரோட பழக்கிறப்ப இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க.
நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே இந்த இடத்துல உங்களுக்கு நியாயத்தை நீதியும் தான் நிலைநாட்டணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதிக சுமை கொஞ்சம் இந்த நேரம் இருக்க தான் செய்யும். ஆனாலுமே நீங்கள் முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மட்டும்தான். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை. வெளியிடங்களையும் மற்றவங்களுடைய பிரச்சனையிலையும் தலையிடாமல் இருந்துட்டாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புதுசாக தொழில் தொடங்கணும்னு போராடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு புதிய பாதையை நீங்கள் வகுக்க போகிறீங்க. எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும். நண்பர்கள் வகையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி ஒரு சகஜமான நிலைக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த ஒரு விஷயம் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் குறுக்கு வழியை மட்டும் நாடிடாதீங்க. அரசு துறை இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நேர் வழியில் எதையும் சாதிக்க பாருங்கள், நிச்சயம் நல்ல மாட்டம்தான். உங்கள் புகழ்ங்கிறது ஓங்கி வரும். எந்த சிரமமே இல்லை. கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொடர்ந்து நீங்கள் பசுவுக்கு உணவளிக்கிறது, பசுவை நீங்கள் வணங்கிட்டு வர்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த ஒரு லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்க செய்யணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.